காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் கலவையாக காத்திருக்கின்றன. ஈழத்தமிழ் மக்கள் 2009 ஆண்டில் எவ்வாறு தமது சித்திர புத்தாண்டை கடுமையான போருக்கும் மத்தியில் கடந்து கொண்டார்களோ, ஏறக்குறைய அவ்வாறான ஒரு போர் சூழலில் இன்று ஈரானியர்களும் தமது பாரசீக புத்தாண்டான நவ்ரூஸை எதிர்கொள்கின்றார்கள். நாளை அவர்கள் ரம்லான் மாத நோன்பின் இறுதி முடிவான ஈதுல் ஃபிதரை கொண்டாடப் போகின்றார்கள். ஈரானியர்களை பொறுத்தவரை 2 முக்கிய பண்டிகைகளை அடுத்தடுத்து அவர்கள் எதிர்கொண்டாலும் நாட்டின் போர்ச்சூழல் அவர்களின் பண்டிகைகளை களை இழக்க வைக்கிறது. எனினும் போர்ச்சூழல் நிலவினாலும் தங்கள் தேசிய பாரம்பரியங்களை தங்களால் மறக்க முடியாது என்பதால் தங்களின் அன்புக்குரிய மக்களுடன் இன்றைய நாளில் ஒன்று கூட வேண்டிய விருப்பத்தை சாமானிய ஈரானியர்கள் வெளிப்படுத்தி கொண்டாலும், இதேபோல ஈரானுக்கு அயல் நாடுகளான அரபு நாடுகளும் இன்றைய ஈதுல் ஃபிதர் பண்டிகையை சமாதானமாக கடப்பதற்குரிய விருப்பத்தை வெளிப்படுத்தி கொண்டாலும், புத்தாண்டு நாளிலும் ஈதுல் ஃபிதர் நாளிலும் அவர்களை மாறி மாறி தாக்குதல்கள் துரத்தி கொண்டன. சாமானிய ஈரானியர்களுக்கு இந்த முறை புத்தாண்டு காலம் பெரும் சவாலுக்குரிய காலமாக இருந்தது. பெரும் விலையேற்றத்தின் பின்னணியில் அவர்கள் இந்த நாளை எதிர்கொள்கின்றார்கள். இதனால் ஒப்பீட்டு ரீதியில் அவர்களின் இந்த முறை புத்தாண்டும் களை இழந்திருந்தது. இதேபோல இன்று ஈரான் தனது அயல் நாடுகளை தாக்குதலால் மிரட்டி கொண்டதால் இன்று ஈத் அல் ஃபிதரை கொண்டாடிய போதிலும் ஈரானிய தாக்குதல்கள் வளைகுடா நாடுகளை அச்சுறுத்தி கொண்டன. பல நாடுகளில் இன்று காலையே ஈரானிய ட்ரோன்களும் ஏவுகணைகளும் தாக்குதலை நடத்தியுள்ளன. பிறை காண்டு கொள்வதன் அடிப்படையில் வேறுபட்ட நாட்களில் வருவது ஈத் அல் ஃபிதர் பண்டிகை என்பது நீங்கள் அறிந்த ஒரு விடயம். இன்று பல வளைகுடா நாடுகளில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. நேற்று இஸ்ரேலை நோக்கி ஈரான் 12 ஏவுகணைகளை ஏவ அதற்கு பதிலடியாக இன்று அதிகாலையே தெஹ்ரான் மீது இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இந்தியா, இலங்கை, பங்களாதேஷில் உள்ள முஸ்லிம்களுக்கு அவர்களின் சந்திர நாட்காட்டியின்படி நேற்று ஷவ்வால் பிறை தென்பட்டு கொள்ளாததால் நாளை சனிக்கிழமைதான் இலங்கை, இந்திய, பங்களாதேஷ் முஸ்லிம்களுக்கு ஈத் அல் ஃபிதர் பண்டிகை வருகின்றது. இலங்கையில் கொழும்பில் உள்ள பெரிய மசூதியும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கை பொறுத்தவரை இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரம்லானின் முடிவை குறிக்கும் இந்த விழா பல நாடுகளில் இன்று ஏற்கனவே சொல்லப்பட்டது போல கொண்டாடப்படுகின்றது. ஆனால் இன்று அதிகாலை முதலே ட்ரோன்களும் ஏவுகணைகளையும் அவர்களின் பண்டிகைகளையும் விட்டு வைக்கவில்லை. ஈரான் முதல் உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் இப்போது எரிசக்தி நெருக்கடி உட்பட்ட நெருக்கடிகளை கடுமையாக எதிர்கொண்டு வரும் நிலையில் இந்த போரின் 20ஆம் நாள் இன்று கடந்து கொண்ட போது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா மீண்டும் ஒருமுறை நாட்டின் நாடாளுமன்றத்தில் நெருக்கடி கால முகாமைத்துவத்தை மையப்படுத்தி ஒரு உரையை வழங்கியிருக்கிறார். அதுவும் நேற்று அமெரிக்காவின் சிறப்பு தூதருடன் தான் என்ன பேசினேன் என்ற விடயத்தை ஊடகங்களுக்கு அவர் பெரிதும் கசிய விடாமல் இருந்தாலும், ஊடகங்களில் இந்த சந்திப்பு ஒரு சிறிய செய்தியாக இடம் பிடித்து கொண்டாலும் இந்த பேச்சுக்களின் நோக்கம் என்ன என்பதை வாஷிங்டன் நிச்சயமாகவே அறிந்து கொள்ளும். எதுவாரோ ஒரு வாரத்தில் 2வது முறையாக மக்களுக்கு அனுரவின் நெருக்கடி கால விவரிப்புகள் இன்று ஸ்ரீ ஜெயவர்தனபுர அரங்கில் வெளிப்பட்டிருந்தன. கடந்த செவ்வாயன்று ஊடகங்களுக்கு நடத்தப்பட்ட சிறப்பு சந்திப்பின் போது சில விடயங்களை பகிரங்கப்படுத்திய அனுரகுமார திசாநாயக்கா இன்று அதன் 2ஆம் பாகத்தை நாடாளுமன்ற உரை ஊடாக வழங்கியிருக்கின்றார். அரசாங்கத்தை பொறுத்தவரை அதற்கு இப்போது உள்ளூர ஒரு குறுகுறுப்பு ஏற்பட்டிருப்பது தெரிகின்றது. அதாவது தாம் வார்த்தை ஜாலங்களாக சொல்லும் அளவுக்கு சிஸ்டம் சேஞ்ச், அதாவது முறைமை மாற்ற செயற்பாடுகளை தமது அரசாங்கம் செய்யவில்லை என்ற அடிப்படையிலான குறுகுறுப்பு இது. ஏனென்றால் இந்த எரிபொருள் நெருக்கடியை முன்னிட்டு நாட்டுக்கு மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்ட QR இல்லையென்றால் துரித பதிலளிப்பு முறை ஆரம்பத்தில் சொதப்பி
இன்று வரை அது ஒற்றை இரட்டையில் தான் நிற்கின்றது. குறிப்பாக ஒற்றை இரட்டை வாகன இலக்கங்களுக்குரிய எரிபொருள் விநியோகத்தில் அது வந்து நின்றாலும் இப்போது தொடர்ந்து நெருக்கடிகள் இருப்பதால் நாடளாவிய ரீதியில் எரிபொருள் விநியோக நிலையங்களில் நீண்ட வரிசைகள் இன்றும் தோன்றியிருந்தன. இவ்வாறான சொதப்பல்கள் தமது அரசாங்கத்திலும் தொடர்வதால் மக்கள் கடுமையாக விசனப்படக்கூடாது என்பதற்காக அரசாங்கம் இப்போது மக்களுக்கு சில விடயங்களை சொல்லிக்கொள்ள தலைப்படுகின்றது. தாம் என்னென்ன நகர்வுகளை எடுக்கின்றோம் என்பதை அனுரகுமார திசாநாயக்கா தனது உரைகள் மூலம் நாட்டு மக்களுக்கு சொல்லிக்கொள்ள தலைப்படுகின்றார். இதுதான் இன்றைய அவரது நாடாளுமன்ற உரையின் சாராம்சமும் கூட. இதற்கிடையே இந்த அரசாங்கமும் நாட்டில் உள்ள எண்ணெய் களஞ்சியங்களை முறையாக பராமரிக்க தவறி அவற்றில் அரைகுறையான களஞ்சியப்படுத்தலை செய்யும் விடயத்தை எரிசக்தி துறை சார்ந்த தொழிற்சங்கங்கள் ஏற்கனவே மக்களுக்கு பகிரங்கப்படுத்திவிட்டதால் இந்த விடயத்தில் இப்போது முன்னே அரசாங்கங்களின் மீது பழியை சுமத்தி ஒரு பிளேம் அரசியலை செய்ய அனுர தரப்பும் முயல்வது தெரிகின்றது. நாட்டின் எரிபொருள் களஞ்சிய சேமிப்பு திறனை மேம்படுத்த இதுவரை பதவியில் இருந்த எந்த அரசாங்கங்களும் முறையான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என நேற்று குற்றஞ்சாட்டிய ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் திருமலை எண்ணெய் குதங்களின் வளாகத்தை ஒரு முக்கிய எரிசக்தி மையமாக நாட்டுக்காக உருவாக்க தமது அரசாங்கம்தான் இந்தியா மற்றும் எமிரேட்ஸுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து கொண்டதாக சொல்லிக் கொண்டார். அதாவது முந்தைய அரசாங்கங்கள் இதனை செய்திருந்தால் நாடு இன்று மத்திய கிழக்கின் நெருக்கடி தொடங்கி 2 வாரங்களுக்கு இடையிலேயே ஒரு பெரிய எரிபொருள் நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டிய நிலை வந்திருக்காது என குறிப்பிட்ட விஜித ஹேரத் நாட்டின் பல எண்ணெய் குதங்கள், குறிப்பாக திருமலை எண்ணெய் குதங்கள் பழுது பார்க்கப்படாமல் இருப்பதால் இப்போதைய நிலையில் நாட்டில் போதுமான எரிபொருள் களஞ்சிய வசதிகள் இல்லை என்பதையும் ஒத்துக்கொண்டார். அத்துடன் திருமலை குதங்களின் புனரமைப்பை அரசாங்கம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டதாகவும் விஜித ஹேரத் சொல்லி இருக்கின்றார். ஆனால் இலங்கையில் உள்ள பெரும்பாலான எரிபொருள் விநியோக நிலையங்களில் நீண்ட வரிசைகள் இன்றும் தென்பட்ட நிலையில் அடுத்த மாதம் நாட்டுக்கு வரக்கூடிய எரிபொருளை சேமித்து வைக்க கடுமையான இடப்பற்றாக்குறை உள்ளதான ஒரு பகிர் செய்தியை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன வட்டாரங்கள் இப்போது வெளிப்படுத்தியுள்ளன. எரிபொருள் இறக்குமதியை பொறுத்தவரை அதில் கடுமையான பிரச்சனைகள் இல்லாவிட்டாலும் நாட்டில் முறையான களஞ்சிய வசதிகள் இல்லை என்பது இப்போது பெரும் பிரச்சனையாக உள்ளதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபன வட்டாரங்கள் கவலை தெரிவிக்கின்றன. இவ்வாறாக ஸ்ரீலங்கா ஊடகங்களில் பரபரப்பான செய்திகளுக்கு பஞ்சமில்லாத வகையில் ஊடகத்தின் திசை வழிகள் செல்கின்றன. அவ்வாறாக வரக்கூடிய பரபரப்பு செய்திகளில் மஹிந்த அன்கோ ஏபஸ் கொள்வனவில் பெரும் பணத்தை ஊழல் செய்த விடயம் வந்தது. குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ 60 மில்லியன் ரூபாவை 3 தவணைகளாக தனது வெளியத்தை மற்றும் கால்டன் வதிவிடங்களில் வைத்து தலா 20 மில்லியன் ரூபாவாக பெற்றதாக தற்போது தடுப்பு காவலில் உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் CEO எனப்படும் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன தன் மீதான விசாரணையில் சில விடயங்களை கக்கியதான செய்திகள் ஒருபுறமாக இருக்கின்றன. ஆனால் இந்த செய்திகளை மறுக்கும் வகையில் மறுபுறத்தே மஹிந்த தரப்பு செய்திகளும் வருகின்றன. இல்லை அரசாங்கம் சொல்வது பொய், கபில சந்திரசேனாவின் இந்த வாக்கு மூலம் மிரட்டலின் மூலம் புறப்பட்டதாகவும் தனது வாக்குமூலத்தில் மஹிந்த மற்றும் அவரது புதல்வன் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரின் பெயர்களை இணைக்குமாறு அவர் அச்சுறுத்தப்பட்டதாகவும் ராஜபக்ஷ தரப்பு சட்டவாளர்கள் நேற்று மறுத்தது இன்னொரு விடயமாக இருந்தது. இதற்கும் அப்பால் சந்திரசேனாவும் இந்த கொள்வனவில் சிங்கப்பூரில் உள்ள ஒரு வங்கிக் கணக்கில் 1.45 மில்லியன் யூரோ பணத்தை பெற்றதாகவும் இந்த பணத்தை பெறுவதற்காக தனது மனைவியின் பேரில் புரூனையில் ஒரு போலியான நிறுவனத்தை அவர் உருவாக்கியதாகவும் அந்த நிறுவனத்தின் ஊடாகத்தான் இந்த லஞ்ச பணத்தை சிங்கப்பூரில் உள்ள தனது வங்கிக் கணக்கில் செலுத்த அவர் ஏற்பாடு செய்ததாக அரசு தரப்பு சட்டவாளர்கள் கூறிக்கொள்கின்றார்கள். எனினும் ஏபஸ் கொள்வனவுக்காக லஞ்சமாக பெறப்பட்ட 60 மில்லியன் ரூபாய் பணம் மஹிந்தவிடம் ஒப்படைக்கப்பட்டது என கபில சந்திரசேனா தெரிவித்ததாக கொழும்பு நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட விடயம் பொய்யானது என மஹிந்த தரப்பின் மறுப்பு வந்திருக்கின்றது. இந்த நிலையில் தனது வாக்குமூலம் அச்சுறுத்தப்பட்டு பதிவு செய்யப்பட்டதாக கபில சந்திரசேனாவும் புதிய குற்றச்சாட்டை தொடுத்ததுடன் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் உட்பட்ட உயர் அதிகாரிகள் தனது உயிருக்கு அச்சுறுத்தலை உருவாக்கி அந்த குற்றச்சாட்டுக்களை சொல்லுமாறு தன்னை கட்டாயப்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். கடந்த 12ஆம் தேதி கபில உள்ளே தூக்கி போடப்பட்ட பின்னர் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை அவருக்கு தடுப்பு காவல் உத்தரவு நீடிக்கப்பட்ட நிலையில் இந்த செய்திகள் எல்லாம் அடுத்தடுத்து வருகின்றன.
இவ்வாறு மஹிந்த பெற்ற லஞ்சப்பணம் அல்லது ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவரான கிளநரி விழிப்பு மூளை ஜே.ஆர். ஜெயவர்தனா 1987 தனது தேர்தல் பரப்புரைக்கு நிதி சேகரிப்பதற்காக இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாத்திடம் இருந்து $1 மில்லியன் கோரிய விடயமெல்லாம் இப்போது ஸ்ரீலங்காவின் ஊடகங்களில் வருகின்றன. இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட ஆவணங்களை மையப்படுத்தி இந்த மத்திய கிழக்கு போரின் பின்னணியில் இவ்வாறான இலங்கை மையப்படுத்திய செய்திகள் எல்லாம் ஸ்ரீலங்கா ஊடகங்களில் வருகின்றன. அதாவது ஜே.ஆர். மொசாட்டிடம் $1 மில்லியன் கோரியதான பரபரப்பான செய்திகள் எல்லாம் வந்திருக்கின்றன. ஆனால் இவ்வாறான பரபரப்பான செய்திகளை எல்லாம் வெளியிடும் ஸ்ரீலங்கா ஊடகங்கள் பெரிதாக நேற்று அனுரவுடன் அமெரிக்காவின் சிறப்பு தூதர் பேசிய விடயங்களை வெளிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. மாறாக இந்த சந்திப்பின் போது அமெரிக்காவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டதாக மட்டும் அனுரவின் ஊடகப் பிரிவு அறிக்கையிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் தொடரும் மோதல் சூழல் மற்றும் இந்த நிகழ்வுகளின் பின்னணியில் ஸ்ரீலங்கா எதிர்நோக்கும் சவால்கள் குறித்தும் இலங்கையின் நிலைப்பாடு குறித்தும் அனுரகுமார திசாநாயக்கா அமெரிக்காவின் தூதருக்கு விளக்கி கூறியதாகவும் இந்த ஊடக செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா ஸ்ரீலங்காவிடம் என்ன கோருகின்றது என்பது பெரிதும் சுவாரஸ்யத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. தற்போது தென் சீன கடலிலிருந்து 2 பாதுகாப்பு போர்க்கலங்களுடன் அமெரிக்காவின் மரைன் எனப்படும் ஈரூடக படைப்பிரிவின் 31வது எக்ஸ்பெடிஷனரி யூனிட் துருப்புக்களுடன் குறிப்பாக 2200 பேருடன் மத்திய கிழக்கை நோக்கி பயணிக்கின்றது. அமெரிக்காவின் ஈரூடக அதாவது நீரிலும் தரையிலும் தாக்குதலை நடத்தக்கூடிய பெரிய போர்க்களமான அம்பிபியஸ் கப்பலான USS ட்ரிபோலி என்பது நீங்கள் அறிந்த விடயம். இப்போது இந்த கலம் சிங்கப்பூரை கடந்து இந்து சமுத்திரத்துக்குள் பிரவேசிப்பதால் எங்கே இந்த கப்பல் கொழும்பு துறைமுக வசதிகளை கோரிக்கொள்ளுமோ என்ற ஒரு அச்சம் ஸ்ரீலங்காவுக்கு இருப்பதாக தெரிகின்றது. ட்ரிபோலி ஒரு ஈரூடக தாக்குதல் களமாக இருந்தாலும் அதுவும் ஒரு விமானந்தாங்கி கப்பல் தான். இந்த காலத்தில் F-35 யுத்த விமானங்கள், ஆஸ்ப்ரே மற்றும் சீஹாக் ஹெலிகள் சேவையில் உள்ளன. அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த போரில் அதற்கும் இழப்புகள் ஏற்படுவது பதிவாகி வருகின்றது. ஈரான் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 13 அமெரிக்க படையினர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் இந்த போரின் முதுகெலும்பாக இப்போது செங்கடலில் இருக்கும் உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பலும் மிகப்பெரிய விமானந்தாங்கி கப்பலுமான ஜெரால்ட் ஃபோல்ட் கடந்த 12ஆம் தேதி தன்னில் ஏற்பட்ட தீ விபத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய இல்லையென்றால் பெரும் திருத்த வேலைகளை செய்ய கிரேக்கத்தின் சுடா விரிகுடா துறைமுகத்திற்கு செல்ல உள்ளதான புதிய செய்திகள் வந்துள்ளன. இந்த கப்பலின் சலவை அறையில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்து 24 மணி நேரம் கடந்தும் எரிந்த நிலையில் இந்த கலம் ஆக குறைந்தது 1 வார காலத்துக்கு செயற்பாட்டில் இருந்து அகற்றப்படுவது அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவாக தெரிகின்றது. இந்த தீ விபத்தால் கப்பலில் இருந்த மாலுமிகள் அல்லூலப்பட்டதும் கப்பலின் செயற்பாடுகளும் இடைநிறுத்தப்பட்டதும் ஏற்கனவே வெளிவந்த விடயங்கள். இதேபோல ஈரானிய தாக்குதலில் புதிதாக அமெரிக்காவின் F-35 ரக போர் விமானம் ஒன்று மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க வான்படை தளம் ஒன்றில் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக மத்திய கட்டளை பணியகம் தெரிவித்துள்ளது. அதாவது அமெரிக்காவின் இராணுவ தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் உலகின் எரிசக்தி நெருக்கடியை அமெரிக்காவும் தணிக்க தனது தரப்பில் புதிய முயற்சிகளை எடுக்க தலைப்படுகின்றது. இதனால் உலக சந்தையில் இன்று எண்ணெய் விலை சற்று சரிந்து $100 பதிவாகியுள்ளது. ஆசிய பங்கு சந்தைகளும் இன்று சற்று உயர்வடைந்துள்ளன. ஈரானுடனான போர் குறித்த கவலைகளை தணிக்கும் வகையில் டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் தத்தமது தரப்பில் நேற்று தெரிவித்த கருத்துக்களால் இந்த சரிவு ஏற்பட்டிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு இருப்பான ஈரானின் சவுத் பர்ஸ் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த பதிலுக்கு உலகின் மிகப்பெரிய எரிவாயு தளமாக இருக்கக்கூடிய கட்டாரின் ராஸ் லபான் உட்பட்ட பல வளைகுடா எரிசக்தி தளங்கள் மீது ஈரானும் பதிலடி கொடுத்தது. கட்டாருக்கு இந்த தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்களை திருத்துவதற்கு இல்லையென்றால் மீள் புனரமைப்பதற்கு ஆக குறைந்த 5 ஆண்டு காலம் ஆகலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே நேற்றைய செய்தி வீச்சில் குறிப்பிட்டது போல மசகு எண்ணெய் தளங்கள் இல்லையென்றால் எண்ணெய் தளங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டால் அதனை திருத்துவதற்கு
எடுக்கப்படும் நேரத்தை விட எரிவாயு தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு எடுக்கும் காலம் மிக அதிகமாக இருக்கும் என்பது சொல்லப்பட்ட நிலையில் கட்டார்களுக்கு இந்த தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்களை சரி செய்ய 5 ஆண்டுகள் ஆகலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது ஒரு வகையில் ஈரானுக்கு ஒரு வெற்றியாகவும் வருகின்றது. ஆனால் இதே போலவே ஈரானின் இயற்கை எரிவாயு உற்பத்தி மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் ஈரானுக்கும் இதே போன்ற பெரும் பாதிப்பு ஏற்படும் என்பதும் புரிதலுக்குரியது. ஈரான் நேற்று நடத்திய தாக்குதலால் செங்கடலில் உள்ள சவுதி அரேபியாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் குறிவைக்கப்பட்டது. குவைத்தில் 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் குறிவைக்கப்பட்டன, அவை தீப்பிடித்தன. இஸ்ரேலில் உள்ள ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமும் ஈரானால் தாக்கப்பட்டது. இதனால் தான் நேற்று எண்ணெய் விலை சடுதியாக உயர்ந்தது. இந்த நிலையில் எண்ணெய் விலை உயர்வு குறித்து நேற்று கருத்து தெரிவித்த அமெரிக்க அரசு தலைவர் வெளியேற்றம் இன்னும் மோசமாக இருக்க வாய்ப்பில்லை எனவும் இந்த போர் விரைவில் முடிவடைந்து விடும் எனவும் கூறியதால் இந்த சரிவு இன்று பதிவாகியுள்ளது. அதே போல டொனால்ட் ட்ரம்பின் கோரிக்கைக்கு இணங்க ஈரானிய எரிவாயு வயல்களை இனிமேல் இஸ்ரேல் தாக்கிக் கொள்ளாது எனவும் இஸ்ரேலிய பிரதமர் இன்னொரு செய்தியை நேற்று வெளியிட்டிருக்கின்றார். இதுவும் எண்ணெய் விலையின் சரிவுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடும். ஈரானை பொறுத்தவரை இனி அதற்கு யுரேனியத்தை செறிவூட்டும் முயற்சியில் அல்லது கண்டம் விட்டும் கண்டம் பாயும் ஏவுகணை தயாரிக்கும் முயற்சியில் வலு இல்லை என்பது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் கருத்தாக நேற்று வந்தது. இந்த பின்னணியில் தான் இந்த விலையேற்ற சரிவும் தற்காலிகமாக இன்று பதிவாகியுள்ளது. இதற்கிடையே ஈரான் தனது தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ள அரபு மற்றும் இஸ்லாமிய வெளியுறவு அமைச்சர்கள் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுக்கு ஈரானிய தாக்குதல்களிலிருந்து தங்களை தாங்களே தற்காத்து கொள்ள உரிமை இருப்பதாக கூறியமை அவர்களும் ஈரான் மீதான தாக்குதலுக்கு தயார் என்ற மறைமுக செய்தியை சொல்வதை எடுத்து காட்டுகிறது. இந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் அதாவது எமிரேட்ஸ் மற்றும் குவைத்துக்கு பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள ஆயுதங்களை விற்பனை செய்வதை விரைவுபடுத்துவதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் காங்கிரசுக்கு அதனை சமர்ப்பிக்காமலே முடிவுகளை எடுப்பதற்குரிய நகர்வுகளையும் செய்து வருகின்றது. இதேபோல ஈரான் மீதான போருக்கு மேலதிகமாக 200 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகன் கோரியிருக்கிறது. அமெரிக்க பாதுகாப்புத்துறை ஏற்கனவே பெற்ற நிதிக்கு மேலதிகமாக இந்த கோரிக்கை வருகின்றது. ஆகையால் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலும் அமெரிக்காவுக்கு பெரும் இமாலய செலவீனத்துக்குரிய ஒரு நகர்வாக இருப்பதை அதன் 200 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியின் புதிய கோரிக்கை ஆதாரப்படுத்துகின்றது. இதற்கிடையே ஹோர்முஸ் ஜல சந்தியை அதாவது ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கான அமெரிக்காவின் அழைப்பை ஆரம்பத்தில் வேண்டா வெறுப்பாக இல்லை நோக்கிய ஐரோப்பிய நாடுகள் இப்போது ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பொருத்தமான முயற்சிகளுக்கு பங்களிக்க தயாராக இருப்பதான ஒரு செய்தியை வெளிப்படுத்தியுள்ளன. பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, ஜப்பான் ஆகிய நாடுகள் நேற்று ஒரு கூட்டு அறிக்கையில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளன. ஆனால் ட்ரம்ப் கோருவது போல நேரடியாக ஹோர்முஸுக்கு போர்க்களங்களை அனுப்புவதற்கு தாம் தயாராக இல்லை எனவும் ஆனால் பொருத்தமான நகர்வுகள் எடுக்கப்பட்டால் அதற்கு பங்களிக்க தயாராக இருப்பதாகவும் மட்டும் இந்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் போரின் 20ஆம் நாள் நகர்வுகள் இன்று போர்க்களத்திலிருந்து தொலைதூரத்தில் உள்ள இலங்கை போன்ற நாடுகளையும் அதிர்வுக்குள்ளாக்கிய நிலையில் இந்த போர் உலகின் அனைத்து பகுதிகளையும் அசைத்து வருவது பதிவாகியுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.